செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் கடைசி நேர தீபாவளி விற்பனை விறுவிறுப்பு. சில பகுதிகளில் மழையையும் பொருட்படுத்தாமல் பொருட்கள் வாங்க குவிந்த மக்கள். சிவகாசியில் பெரும்பாலான கடைகளில் பட்டாசுகள் தீர்ந்ததால் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றம். கடை வீதிகளில் பொதுமக்கள் குவிந்த நிலையில் நகரில் போக்குவரத்து நெரிசல். தென் மாவட்டங்களில் கனமழை நீடிப்பு. ஆறு மற்றும் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு. தாழ்வான இடங்களில் மழைநீர் தேக்கம். தேனி மாவட்டம் கம்பம், கூடலூரில் தொடர் மழையால் பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றங்கரையோர கிராமங்களில் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. அருப்புக்கோட்டையில் வெளுத்து வாங்கியது கனமழை. தாழ்வான இடங்களில் வீடுகளுக்குள் புகுந்தது தண்ணீர். கனமழையால் அவிநாசி நடுவுச்சேரியில் வெள்ளப்பெருக்கு. தாழ்வான இடங்களில் வீடுகளுக்குள்ளும் புகுந்தது தண்ணீர். தொடர் மழையால் விவசாய தோட்டங்களில் மழைநீர் தேக்கம். பயிர்கள் பாதிப்பால் விவசாயிகள் கவலை. மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் நேரில் ஆய்வு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. புயல் உருவாகுமா என்பது வரும் 23ஆம் தேதிக்குள் தெரியும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தகவல். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மின்வாரியம் ஆயத்தமாக உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். 11,435 மின்மாற்றிகள், 3,36,000 மின் கம்பங்கள் தயாராக உள்ளதாகவும் பேட்டி. கல்லாறு, ஹில்குரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு. மேட்டுப்பாளையம், உதகை இடையே இயக்கப்படும் மலை ரயில் ரத்து. கோபி அருகே வாழை தோட்டத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகள் கவலை. கால்நடைகளுடன் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். கோத்தகிரியில் சுற்றுலா மினி பேருந்து அந்தரத்தில் தொங்கியதால் பரபரப்பு. குன்னூரில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் கார் சேதம். பீகாரில் பணம் வாங்கிக் கொண்டு தேர்தலில் போட்டியிட சீட் தர மறுப்பதாக ஆர்ஜேடி நிர்வாகி மதன் ஷா புகார். லாலு பிரசாத் வீட்டின் முன்பு சட்டையை கிழித்துக் கொண்டு அழுது புரண்டு போராட்டம்.
உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தீப உற்சவத்தை முன்னிட்டு கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சி. ராமர் கோயில் மின்னொளியில் ஜொலித்த நிலையில் பக்தர்களை கவர்ந்த ட்ரோன் ஷோ. லண்டன் சந்தையில் வெள்ளிக்கட்டிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். இந்தியாவில் முதலீட்டாளர்களின் கவனம் வெள்ளியின் பக்கம் திரும்பியதால் உலக சந்தையில் பெரும் தாக்கம். நீலகிரி, ஈரோடு, விருதுநகர், நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மண் சரிவு காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக குன்னூர் கோத்தகிரி சாலையில் ராட்சத மரம் விழுந்ததில் பிக்கப் வாகனம் சேதமடைந்தது. இதையடுத்து மரத்தை அகற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டம் கல்லாறு, ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் மேட்டுப்பாளையம், ஊட்டி இடையேயான வழக்கமான ரயில் சேவை மற்றும் விடுமுறை கால சிறப்பு ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக காட்டேரி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கவுந்தப்பாடியில் பெய்த கனமழை காரணமாக ஈரோடு சத்தியமங்கலம் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கவுந்தப்பாடி, ஐயம்பாளையம் பிரிவு முழுவதும் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. கனமழை காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கொடிவேரி அணை மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் பாளையம்பட்டி ஊராட்சியில் ராமலிங்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கண்மாயிலிருந்து வெளியேறிய தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் சிரமமடைந்தனர். மேலும் காந்திநகர் பகுதியில் தனியார் பெட்ரோல் பங்க் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று சேதமடைந்தது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர், பணக்குடி, வடக்கன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழை காரணமாக தெருக்கள் மற்றும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவிகளில் குளிக்க 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. எந்தவிதமான பெரிய மழை வந்தாலும் சமாளிக்க அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதிகமாக பெஞ்சிருக்கு. அதே மாதிரி தேனி மாவட்டம், இது போன்ற, அதுவும் நீலகிரி மாவட்டம் எல்லாத்துலேயும் கோத்தகிரி பெஞ்சிருக்கு. தேனி, தென்காசி, ராமநாதபுரம் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிருக்கு. அங்கெல்லாம் எந்த விதமான
அபாயமோ எந்த விதமான ரிஸ்கோ இது வரைக்கும் இது இல்லை. நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 21-22 தான் அதிகமாக மழை பெய்யும், புயல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்குறோம். கேம்பில் தங்குறதோ அவங்கள அப்புறப்படுத்துறதோ, கடலோரம் இருக்கிறவங்க ஆற்றோரம் இருக்கிறவங்களை அப்புறப்படுத்துறது தான் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் இல்லை. இருந்தாலும் தயாராக இருக்க வேண்டிய எல்லா கலெக்டருக்கும் சிஸ்டம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து விட்டு பெய்யக்கூடிய கனமழையால பயிர்கள் பெருமளவு சேதமடைஞ்சிருக்கு சார். அது யார் சொல்றா? எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அது தவறான செய்தி. அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கோம். இடங்களை கொண்டு வைக்கிற முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் பண்ணிவிடுவோம். 2 நாள் அதையும் பண்ணிவிடுவோம். சார், வரக்கூடிய நாட்களில் சென்னையிலுமே கொஞ்சம் மழை அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான ப்ரீகாஷன்ஸ் எடுத்துருக்காங்க? இதுக்கு இப்போ இல்லை, ஏறக்குறைய 2-3 மாத காலமாகவே இதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறோம். தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக. வங்கக்கடலில் புயல் உருவாவது குறித்து அடுத்த 3 நாட்களில் தெரிய வரும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் அமுதா, தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் 17 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். வரும் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறினார். இதையடுத்து 23, 24 தேதிகளில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய வானிலை ஆய்வுத்துறை சார்பாக வெளியிடப்பட்ட லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்லையும் வடகிழக்கு பருவமழை இயல்பிலிருந்து அதிகமாகத்தான் நம்ம கணிச்சிருந்தோம். இயல்பான மழை அளவு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலுக்கு இந்த வடகிழக்கு பருவமழைன்னு பார்த்திங்கன்னா அது 44 சென்டிமீட்டர். இந்த முறை ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த மாதம்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்திற்கான இயல்பு மழை 17 சென்டிமீட்டர் தமிழகத்திற்கு. இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அது 14 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்கும். அது இயல்பிலிருந்து 58% அதிகம். வங்கக்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் அமுதா தெரிவித்தார். அது புயலாக உருவாகுமா என்பது அடுத்த 3 நாட்களில் தெரியவரும் எனவும் அவர் கூறினார். வங்கக்கடல் பகுதி, தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 21ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது. அடுத்தது புயல். அது ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ஒரு பிக்சர் கிளியராக தெரிய வரும். 18 மாவட்டங்களில் நாளையும் 7 மாவட்டங்களில் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா தெரிவித்தார். 21ஆம் தேதி காலைக்குள் மீனவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் அமுதா அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மின்வாரியம் ஆயத்தமாக உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்னகம் குறைதீர்ப்பு மையம் மற்றும் மின் பகிர்மான மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் தேவையான அளவு மின் உபகரணங்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். மழை முன்னிட்டு மின்வாரியம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஏற்கனவே அந்த பணிகளை தொடர்ந்திருந்தாலும் இன்றைக்கு இன்னும் அந்த பணிகளை கூர்மைப்படுத்துகின்ற விதத்தில் பணிகள் துவங்கியிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு 11,435 மின்மாற்றிகளும் 3,30,30,636 மின் கம்பங்களும் 8,515 கிலோமீட்டர் தூரத்திற்கான மின் கம்பிகளும் 1,471 கிலோமீட்டர் அளவிற்கு புதைவட கம்பிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 3,41,015 மின் அளவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு மின் பகிர்மான வட்டத்திற்கும் செயற்பொறியாளர் அவர்கள் தலைமையிலே பராமரிப்பு குழுக்கள்
அமைக்கப்பட்டிருக்கிறது. தவேக தலைவர் விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ள நிலையில் அதிமுக தவேக கூட்டணி அமைந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகையுமான கௌதமி தெரிவித்துள்ளார். சென்னை காசிமேட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தவேகாவுடன் கூட்டணி வைத்தாலும் பழனிசாமியே தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக வருவார் என நம்பிக்கை தெரிவித்தார். எனக்கு தெரிந்தவரை விஜய் அவர் தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் நினைக்கிறேன். அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். ஆனால் பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவர் தேர்தலில் தங்களால் சோபிக்க முடியாது தலைமையில் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அவங்க யாரோ 2 பேர் இவங்க கட்சிக்காரங்களே, பழனிசாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை ஆசிரித்து விட்டு ஏன்னா பார்த்தவங்களாம் அந்த டிஷர்ட் ஏடிவிங்க டிஷர்ட் போட்டிருக்கிறத தொலைக்காட்சிகளே பார்த்தோம். அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. தீபாவளி அதுமா வாயை கிளறீங்க, நான் என்ன பண்ணுறது? நாங்கள் சும்மா நல்ல நாளில் அவரை பற்றி பேசணுமா? அதாவது என்னென்னா, ஒலிம்பிக்கில் ஓடி அதற்கான பயிற்சி எடுத்து அதற்கான தகுதியை உருவாக்கி அதில் தங்க மெடல் வாங்குறவங்க சில பேர், ஒலிம்பிக்கிலே பங்கேற்க முடியாத சில பேர் வெளியிலிருந்து வேடிக்கை பார்ப்பவர்களுடைய விவாதங்களை இந்த தீபாவளியோடு நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் டிவி நல்ல மவுஸ் வரும், நல்ல மக்கள்கிட்ட செல்வாக்கு வரும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.